நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வாழ தகுதி இல்லை, என்னால் வாழ முடியவில்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாழ முடியவில்லை, வாழ தகுதி இல்லை, வாழ்க்கை வெறுத்து விட்டது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த அன்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நீ வாழ்க்கையை சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது நம்மளா? பிறக்கிறது நம்ம பிறக்கலையே. யாரோ ஒருவர் தங்களுடைய சுய லாபத்திற்காக நாம் பிறக்கிறோம். இது மிக அழகாக தன்னுடைய பாடல்களில் சொல்லி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு திணிக்கப்பட்டதும் கிடையாது, நம்மளை கட்டாயப்படுத்துறதும் கிடையாது. ஆனா நம்ம வாழணும். இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன சுகம் இருக்கிறது? நாம் எதற்காக வாழ்கிறோம்? எதனால் வாழ்கிறோம்? எப்படி வாழ்கிறோம்? இதெல்லாம் நமக்கு கேள்வியாக இருக்கிறது. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை நொந்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, அன்பு அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியமானது. நான் ஒருத்தர் மீது அன்பு செலுத்துகிறேன் என்றால், அந்த அன்பு செலுத்துவதற்கு அவர் தகுதியானவரா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறோம். இப்ப வேலைக்கு வைக்கிற பொழுது அவரை பத்தி முழு விவரங்கள் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம். அவர் யார், அவர் எந்த ஊரை சார்ந்தவர், அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, இந்த வேலைக்கு அவர் தகுதியானவரா, இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு நாம் அவருக்கு வேலைக்கு வைக்கிறோம். அதே போல் நாம் மற்றவரிடத்தில் தன்னுடைய அப்பா அம்மா மேல வைக்கிற அன்பை நாம் சொல்லவில்லை. மனைவி மக்கள் மீது வைக்கிற அன்பு நான் சொல்லல. மற்றவர் மீது நீங்கள் அன்பு வைக்கின்ற பொழுது அந்த அன்புக்கு அவர்கள் தகுதியானவர்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த அன்பு என்பதை அங்கே செலுத்த வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அந்த அன்பு மீண்டும் கிடைக்கும். அந்த அன்பு கிடைக்கிற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு குளம், அந்த குளத்துல நிறைய தண்ணீர் இருக்கு. நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய குளத்தில் நிறைய மீன்கள், தண்ணீர் நிறைய இருக்கு, தாமரை பூத்திருக்கு, எல்லாம் இருக்கு அந்த குளத்துல. அப்படி இருக்கிற அந்த குளத்தில் மீண்டும் மழை பெய்து அந்த குளம் வழிந்து விடுகிறதுன்னு வச்சுங்க. தினமும் அந்த இடத்துல தண்ணி மழை பெஞ்சு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. என்ன ஆகும்? வழிஞ்சி வெளியில தான் ஓடும். அதை உள்வாங்குற சக்தி அதற்கு இருக்காது. அந்த குளம் தன்னுடைய நீரை உள்வாங்குகிற சக்தி வேணும். டெய்லி மழை பெஞ்சதுன்னா எப்படி உங்களுக்கு உள்வாங்கும்? உள்வாங்காது. அப்ப என்ன ஆகும்? வழிஞ்சி வீணா ரோட்ல தான் ஓடிடும். அப்படி வழிஞ்சி ஓடுகின்ற பொழுது அது நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். அதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் அன்பு என்பதை செலுத்துகின்ற பொழுது, அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பு செலுத்தினால் மீண்டும் அன்பு கிடைக்கும். அந்த அன்பை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலன் என்னன்னு கிடைக்கும். உங்களை ஒருத்தவங்க வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த வழி நடத்துவதற்கு அவர் தகுதியானவரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் நிறைய இடங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். பட்டினத்தார் சொல்லுவார், ஈருளில் சேர்ந்து அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று வரும். அந்த வரி ரொம்ப அழகா இருக்கும். அவர்கள் இருடல் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை பிறப்பு வரைக்கும் சொல்லியிருப்பார் அந்த பட்டினத்தார்.
அவர்களெல்லாம் ஞானிகள். பட்டினத்தார் சுவாமிகள் எல்லாம் ஞானிகள். ஏன் அப்படின்னா அவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலில் நாம் செல்ல வேண்டும், தேடுதல் செய்ய வேண்டும். அதையே நாம் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் அந்த வழியில் சென்று நாம் வேறு விதமாக தேடினால் கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவோமாக. எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்வோம்.